ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சுவையில் பலாக்கொட்டை வறுவல் செய்கிறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பலாக்கொட்டை 25 எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணி தோலை உரித்து எடுத்துருங்க. அழகாக பூண்டு உரிக்கிற மாதிரி நல்லா ஈஸியாக வந்துடும் தோல் உரிக்கிறதுக்கு. எல்லா பலாக்கொட்டையும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. உரித்த பலாக்கொட்டையை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து குக்கரை மூடிடுங்க. குக்கரில் 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறக்கலாம் வாங்க. பலாக்கொட்டையை தொட்டு பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ பலாக்கொட்டையை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா தயாரிக்கலாம் வாங்க. மிக்ஸி கப்பில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பலாக்கொட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மசாலாவோட பலாக்கொட்டையை வேக விடுங்க. இப்போ மூடியை திறங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறுங்க பலாக்கொட்டை வறுவலை. ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான்வெஜ் சுவையில் பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு பலாக்கொட்டை வறுவலை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் வறுவலை தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த வித்தியாசமான ரெசிபிகளை உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.